கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று கலங்காதே. அமக்களமாக சொன்னாரா? இதுதானே பாபாட்ட நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பாபா எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னோம் பாருங்கள். எப்படி பாருங்கள் அமக்களப்படுத்துகிறார் இன்றைக்கி. எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று கலங்காதே, உனக்காக நான் அனைத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி ஒரு பிரமாதமான பதில் சொன்னார். கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படியே ஒவ்வொருத்தருக்கா இஷ்யூ பண்ணிட்டே இருப்பேங்கிறார் பாபா இல்லையா? நம்ம கர்மா அடிப்படையில் நமக்கு முன்ன பின்ன கிடைக்கும், அவ்வளோதான். கவலையப்படாதீங்க. பாபா நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதான் இன்றைக்கி எல்லா அற்புதங்களும் இன்றைக்கி அமக்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு பிரமாதமான அற்புதங்களை நிகழ்த்தி கோபுரம் டிவியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாபா ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி தேவதா அவர்கள். சகோதரிக்கு 2 அற்புதங்கள். அண்ணா நான் ஏன் சொல்லலை கோபுரம் டிவியில்? உங்கள் அற்புதம் கேட்ட பிறகு, உங்களை சாய்நாதர் காப்பாற்றிய அற்புதத்தை கேட்ட பிறகு எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு. நான் உடனே சொல்கிறேன்னா இதை நீங்கள் உடனே டெலிகாஸ்ட் பண்ணணுன்னாங்க. அதுக்காக தான் அர்ஜெண்ட்டாக உடனே இம்மீடியட்டாக சகோதரின் அற்புதத்தை நம்ம இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அடுத்த சகோதரி சுஜாதா அவர்கள். சகோதரிக்கு பிரமாதமான மெடிக்கல் மிராக்கிள், அமர்க்களமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, சகோதரி பத்மா மணிவண்ணன் ஒரு அற்புதம் அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த லேசர் சிகிச்சையெல்லாம் இப்போ நம்ம சமீபத்தில் தான் கேள்விப்படுறோம் இல்லையா? அதுவும் ஹார்ட்டுக்கு லேசர் சிகிச்சைங்கிறது சமீபத்தில் தான் கேள்விப்படுறோம். பாபா அப்பயே பண்ணிட்டார். அமர்க்களமான லேசர் சிகிச்சையின் மூலம் ஒருவரை குணப்படுத்தி இருக்கிறார். அந்த நபருடைய ஃபோட்டோவோடு நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க சகோதரி. பாருங்கள் எப்படி ரிலேட்டடாக எல்லாத்தையும் அனுப்புகிறார் பாருங்கள் சாய்நாதர். நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். எனக்கு உறுதிப்படுத்துவதன் மூலம் உங்கள் அத்துணை பேருக்கும் உறுதிப்படுத்துகிறார். யாரும் கலங்காதீர்கள், நான் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து காத்தருள்வேன் அப்படிங்கிறத பாபா பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்யும். அந்த ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் ஒரு ஸ்லோகன் கொடுத்துருந்தார் பாபா நமக்கு. நிறைய சகோதரிகள் ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல. நீங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் மாதிரி ஒரு தனி கார்டாக எங்களுக்கு அதை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக தரேன். இன்றைக்கே நம்ம குரூப்பில் அந்த கார்டு போடுறேன். அங்கே டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கங்க, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். அற்புதமான ஸ்லோகம் சொன்னார் இல்லையா? எத்தனை சோதனை வந்தாலும், பாபா அமக்களமாக சொன்னார், எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே எனது தைரியம். அதான் உண்மை. அந்த பயமே இருக்காது நமக்கு. எந்த இக்கட்டு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த மந்திரத்தை ஒரு முறை படித்து விட்டோம் என்றால், அது ஸ்லோகன்னு சொல்ல வேண்டாம், இனிமேல் மந்திரன்னே சொல்லுவோம். ஸ்லோகம் தான் அது, பிரமாதமாக. அதை நம்ம ஒரு முறை படித்தோம்னா நமக்கு ஒரு புது தெம்பு பிறக்கிறது. சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கிறது, தைரியம் பிறக்கிறது. அதனால் அந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பாக்கெட்லேயே வச்சுப்போம், அழகாக வச்சுப்போம். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே எனது தைரியம். அமக்களமான ஸ்லோகன். பாபா கொடுக்குறாருன்னு சாதாரண விஷயமா? அற்புதமாக கொடுப்பார் இல்லையா? வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இன்றைக்கி அற்புதங்கள் நான் சொல்ல போகிறதில்ல, அந்தந்த சகோதரின் குரல்லே தான் கொடுக்க போகிறேன். அது எதுக்காகன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதை நான் செய்கிறேன். அதை சகோதரிகளும் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கிறாங்க இல்லையா? உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும். அதுவும் நான் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நன்றி சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் அமக்களப்படுத்தியிருக்கீங்க. எத்தனை பேர், எவ்வளோ பிரார்த்தனைகள் இல்லையா? வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முதல் அற்புதம் உண்மையிலே அமர்க்களம். சகோதரி தேவதா அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள்.
அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. பாபா மீது அவ்வளோ அன்பு சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். அப்படி கண்டினியூ பண்ணி சகோதரி சுஜாதாவின் அற்புதத்தையும் தரிசனம் செய்வோம். வணக்கம் சாய்ராம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் நடந்தது. அந்த 3 வருஷம் முன்னாடி நடக்கும்போது நான் சொன்னேன், பாபா நீங்களே கூட இருந்து சர்ஜரி பண்ணி கொடுங்க, நான் இதை வந்து கோபுரம் டிவி சேனலில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லலை. இப்போ கில்ட்டியாக உங்கள் விஷயம் தெரிஞ்ச உடனே மனசு பதப்பதைக்குது. இதை உடனே சொல்லியே ஆகணும்னு நான் சொல்கிறேன் சாய்ராம். நான் இருக்கிறது வில்லிவாக்கம், கொரட்டூரில் ஷீரடி சிவசித்தி சாய் பாபான்ற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தோட நிர்வாகி ஜெயராமன் சாய்ராம். அவர் ஒரு போலியோ அட்டாக் ஆனவர், வலது கால். ஆனால் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த போலியோ அட்டாக் ஆன கால்லையே ஆயிடுச்சு. அப்போ நான் பாபாட்ட வேண்டினேன், பாபா இது ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த போலியோ அட்டாக் ஆன கால்லையே அந்த நீ ஆல்ரெடி அது டெண்டராக இருக்கா, அது ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ஆகிடுதான். அதனால சர்ஜரி பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கல். இருந்தாலும் நான் பார்க்குறேன், 6 மணி நேரம் ஆகும் இந்த சர்ஜரி முடியறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாபா எலுமிச்சை மழை வச்சு எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ஊதி எடுத்துன்னு போய் ப்ரே பண்ணி வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட லக்ஷ்மின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அம்மா நீ சர்ஜரி இன்னைக்கு ராத்திரி 10 மணி, தேர்ஸ்டே நைட்டு 10 மணிக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் நம்ம கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், சர்ஜரி ஆரம்பிக்கும் போது நீ எனக்கு சொல்லு, அவர் வெளியில் வர்ற வரைக்கும் நான் அவருக்காக ப்ரே பண்ணி ஓம் சாய்ராம் அந்த இதை நான் எழுதிட்டு இருக்கேன், அவர் வந்ததும் சொல்லு, அது வரைக்கும் நான் ப்ரே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னேன். அவர் சொன்னாம்மா அதெல்லாம் 6 மணி நேரம் ஆகுன்றாங்க, அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்கள் படுங்க, சர்ஜரி முடிஞ்சா நான் காலையில் சொல்கிறேன்னு சொன்னான். முடியாது, நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், நீ சொல்லணும்னு சொன்னேன். அதே மாதிரி 10 மணிக்கு அவர் போகும்போது அந்த ஸ்ட்ரெச்சரில் அவர் முகத்தை எனக்கு காமிச்சா, பார்த்தேன். அப்போ நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் இந்த ஓம் சாய்ராம் சாண்டிங் எழுத ஆரம்பித்தேன், பாபா கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். சாய்ராம் 10, 11, 12 1 மணிக்கு அவர் வெளியில் வந்துட்டார். 12:45 1 மணிக்கு அவர் வெளியில் வந்துட்டார். அவர் வெளியில் வரும்போது அந்த முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ தெளிவாக இருந்தது சாய்ராம், ரொம்ப பிரைட்டாக இருந்தது. அவர் போகும்போது இந்த முகமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவளில் வெளியில் வரும்போதும் அந்த முகம் 6 ஹவர்ஸ் ஆகும்னா 3 ஹவர்ஸில் முடிச்சுட்டு பாபா கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த மிராக்கிள் என்ன சொல்கிறது, வித்தின் 3 days ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சாய்ராம். இதை நான் அப்பயே நான் சொல்லியிருக்கணும். ரொம்ப சாரி, மன்னிக்கணும், பாபா என்னை மன்னிக்கணும். உங்கள் விஷயம் அது தெரிஞ்ச உடனே எனக்கு இது சொல்லாமல் இருக்கவே முடியல. பாபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அத்தனை பேருக்கும். அன்றைக்கே நான் கோவிலில் வெரி நெக்ஸ்ட் வீக் நான் கோவிலில் எல்லா பக்தர்களுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன், பாபாவுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது சொல்லலை. அதுக்காக நான் இப்போ தெரிவிச்சிடுறேன். எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது சாய்ராம், போன வருஷம். இது 2 வருஷம் ஆகுது. குடல் சம்பந்தமானது. போயிருந்தேன். எங்கள் சித்தப்பாவும் மயிலாப்பூர் டாக்டர் தான். அவர் மயிலாப்பூர் கோவிலுக்கு எவ்ரி வீக் ரெகுலராக போகிறவர். எனக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணதும் ஒரு தேர்ஸ்டேல தான் அமைஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் 7 o'clock ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் 6 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் அந்த ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் பாபாட்ட ப்ரே பண்ணியிருந்தேன், பாபா நீங்கள் வரணும், நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் அதை நான் உணரணுமே பாபா, நான் உணர்ற மாதிரி செய்யுங்க பாபா, நீங்கள் பண்ணணும்னு வேண்டின்றேன். அதே மாதிரி வேண்டிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நான் போய் படுத்துட்டேன். அங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் இங்கே ஏர்லி மார்னிங் பாபா பாட்டு எனக்கு கேட்டுது சாய்ராம். நான் சர்ஜிக்கல் தியேட்டரில் இருக்கும்போது இந்த இடத்துல பாபா பாட்டா, அப்போ பாபா வந்துட்டான்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்போ பார்த்தா அந்த அனஸ்தீஷியா டாக்டர் ஒரு சாய் டிவோட்டியாம். அவர் அந்த யூடியூப்ல அவர் பாட்டு போட்டு எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே சர்ஜரி தியேட்டருக்கு கிட்ட வர 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 பாபா பாட்டு அப்படியே ரொம்ப கேட்குறது ஆனந்தமாக இருந்தது. அந்த தியேட்டரில் உடனே அவர் ஓரமாக வச்சுட்டு அவர் என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே, அம்மா இந்த மாதிரி நான் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறேன், பயப்படாதீங்க, எனக்கு பேச்சு கொடுத்தே நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பாட்டு கேட்டு உள்ளே வந்த உடனே அவர் பேசுனதெல்லாம் என் காதில் ஒன்றும் விழலை. பாபா வந்துட்டாரு, இனிமேல் நமக்கு பயமே இல்லைன்னு ரொம்ப ஆனந்தமாக ஹாப்பியாக ஆகிட்டேன். அப்புறம் அவர் இன்ஜெக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்த உடனே அவர் சர்ஜன், எங்கள் சித்தப்பா வந்த உடனே அவர் அந்த பாட்டு ஆஃப் பண்ணிட்டார்.
ஏன் சார் நீங்க ஆஃப் பண்ணீங்க? இவங்களும் சாய் டிவோட்டி தான் போட்டிருக்கலாமே அப்படின்னாங்க. அப்படியா? அப்படின்னா. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு கேட்டது சாயனம். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சது. என்ன ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் வந்து எங்க சித்தப்பா என்ன பார்த்துட்டு போனாரு. மயிலாப்பூர் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு என்ன வந்து பார்த்தா அந்த வைப் எனக்கு இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு தேர்ஸ்டே நம்ம கோயில் போயிருந்தா நமக்கு பாபா பிரசாதம் கிடைச்சிருக்கும், நம்ம இங்க இருக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்புறம் சரி எப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல என் பில்லோ பக்கத்துல என் பில்லோ கிட்ட சச்சரிதம் புக் இருந்தது. அந்த தலை வச்சுக்கிட்டு கை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப பேராசைப்படுறோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சேன். சித்தப்பா கோவிலுக்கு போயிட்டு வருவாருன்னு பார்த்தா கோவில் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாரு. ராமராமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி 8:45 வந்தாரு. என்னம்மா எப்படி இருக்குன்னா, ரொம்ப வலி தாங்கல, எனக்கு தூங்கிடும் 4-5 நாள் ஆச்சு, எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. சரி நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னாரு. சரின்னு சிஸ்டர் வந்தா ஸ்லீப்பிங்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணா. ஓகே அப்படின்னு சரி பாபா குட் நைட் சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 9:30 9:45 மணி இருக்கும் சாய்ராம். சிஸ்டர் கதவை தட்டினா, மேடம் அப்படின்னா, சார் வந்து உங்களுக்கு இந்த உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னா. பார்த்தா அதுல சக்கரை பொங்கல். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பிரசாதம் அவர் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த சக்கரை பொங்கல் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அந்த பிரசாதம் பார்த்த உடனே எனக்கு ஆனந்தம். இப்ப நினைக்கும் போது சொல்லும் போது கூட அந்த ஆனந்தமா இருக்கு சாரம். அன்னைக்கு அந்த பிரசாதம் கொடுத்து அன்னைக்கு என்னோட ஆசையும் நிறைவேற்றினாரு. சர்ஜரியும் அவர் வந்து பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா சொல்லாம விட்டுட்டேன். இப்போ உங்களது அந்த யூடியூப்ல மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிருந்தேன். அதான் நான் உங்களுக்கு இன்னைக்கே இப்பவே சொல்றேன் சாய்ராம். தேங்க்யூ பாபா, தேங்க்யூ சாய்ராம். பாபா இருக்காரு சாய்ராம், நம்பினவருக்கு அவர் கை கொடுக்கிறாருன்றது பரம சத்தியம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நம்ம பாபா தங்கமான பாபா சாய்ராம், அன்பு பாபா, கருணையே வடிவான பாபா. இப்போ உங்களோட மிராக்கிள் பார்க்கும்போது எல்லாருக்கும், நானும் இந்த சேனல்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்றேன் சாய்ராம், நானும் உங்க சப்ஸ்கிரைபர் தான். ஆனா ஒவ்வொருத்தர் ஒன்று கேட்க 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 அப்படியே இந்த ஹாப்பி டியர்ஸ் தான். இப்பவும் ஹாப்பி டியர்ஸ் தான். என்னம்மா அற்புதம் பண்றாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஒரு பூஜிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதே, அதுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன் சாய்ராம். இப்போ உங்களை ஒரு சாதாரணமான எனக்கெல்லாம் பண்ற அவரு உங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டாரா? எத்தனை லட்சம் மக்களோட பிரார்த்தனையை நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்க, ப்ரே பண்றீங்க. அத்தனை பக்தர்களுக்காக நீங்க வேண்டுறீங்களே, உங்களை அவர் கைவிட்டுடுவாரா? கைவிட மாட்டார். உங்களை காப்பாத்தினதுல ஆச்சரியமே இல்லை சாய்ராம். ஜெய் சாய்ராம். ரொம்ப சந்தோஷம் சாய். வணக்கம் சாய்ராம். நேத்தி தான் நீங்கள் உங்களோட பதிவு பார்த்தேன். அந்த ஹார்ட் இது போட்டு பாபா வச்சுருந்ததை பார்த்தேன் நான். அப்போவே சரி அப்போலோ வேறு நீங்கள் சொன்னீங்க, சரி இது ஹார்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டண்ட் வச்சுருக்கிறதெல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, ஒரு வாரமாகவே என்னமோ இத்தனைக்கு நான் எதுவும் ஃபோன் பண்ணலை, எதுவும் அற்புதம் சொல்கிறதுக்கெல்லாம் இது பண்ணலை. ஏற்கனவே 3 தடவை நான் உங்களோடதெல்லாம் நம்ம அற்புதம்லாம் சொல்லி வந்திருக்கு கோபுரம் டிவியில். டெய்லி பார்ப்பேன் உங்களோடது மெசேஜு, பொன்மொழிகள் எல்லாமே கேட்பேன். எல்லா ஸ்லோகமும் சொல்லிட்டு தான் இருப்பேன். என்னமோ எனக்கு தோணித்தானே என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல, அவங்கள பற்றி நினைவு வந்துட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா அப்படியாச்சு. கடவுள் நீங்கள் சொல்கிற மாதிரி பாபா நம்ம கூடவே இருக்காங்கிறது பரமசத்தியம், பரமசத்தியம். அதனால் நீங்கள் நல்லபடியாக பழிச்சு வந்ததே பெரிய அதிசயம்தான். பாபாவால் மட்டுமே அந்த அந்த இது சாத்தியமாச்சு. எதுக்கு இதை நான் இப்போ நம்ம இந்த பதிவை போடுறேன்னா சாய்ராம், இதே மாதிரி 2019 என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 15 நாளில் கல்யாணம், 2 வாரத்தில் கல்யாணம். எங்கள் அப்பாவுக்கு திடீர்னுட்டு இதுவாயிடுது, ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாரு. சரி சொன்னோடனே நாங்கள் எதாச்சும் நான் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் உள்ளே கூட்டின்னு போய் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லி இது பண்ணால், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஐயோ இது எங்கள் அப்பா முதல் பேத்தி கல்யாணம் நடக்கணுமே பார்க்கணும், இவ்வளோ இதுவாக வச்சுட்டு இதுவாக ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது.
அப்புறம் வந்து நான் வந்து பாபா கிட்ட தான் வந்து எல்லா ரூம்லேயும் பாபா என்னோட பெட்ரூம்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி வந்து உட்காந்து அழுது 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 பிரார்த்தனை பண்ணேன், பாபாவை காப்பாற்றி கொடுங்கோ, எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுங்கோன்னு அழுதேன் பாருங்கோ. இதே உங்களுக்கு நடந்த அதிசயம் மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் நடத்துகிறாரு. அவர் எல்லாத்துலேயுமே அவர் தானே துணை எப்போவுமே. அப்புறம் நாங்கள் வந்து அழுது 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 ஓஞ்சி அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் வந்து என்ன சொல்ல போகிறாரோ டாக்டர். ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. அப்புறம் போனால் அந்த இது ஆபத்து நீங்கிடுத்துமா, ஒரு ஆன்ஜியோ எடுத்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். முதல்ல உயிரை பிழைக்க மாட்டானாங்க. அதே மாதிரி தான் நிறையா ஃபுல்லும் பிளாக்கு, 100% பிளாக் தான். அதோட எப்படி இது பண்ணியிருந்தது தக்க சமயத்தில் கூட்டின்னு போய் இது பண்ணது மட்டும் இல்லாமல், அது எங்கள் அப்பாவுக்கு வேறு 80 வயசு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இதோ இப்போ 2026 ஆறுது, இது வரைக்கும் நல்லபடியாக இதுவாகி இருக்கா. அதனால் சுவாமியுடைய அனுகிரகங்கிறது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரம சத்தியமானது. சாயிரம். அற்புதமாக 2 அற்புதங்கள் தரிசனம் செய்தோம். எப்படி அமக்களப்படுத்தியிருக்கார்ல, அதுதான் சாய்நாதர். நம்பினால் நமக்கு நலம் கொடுப்பார் சாய்நாதர். சகோதரி தேவதா எப்படி பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க இல்லையா. நான் இந்த மந்திரம் சொல்கிறேன், அவருடைய கால்கள் குணமாகும், குணமானது. இந்த மந்திரம் சொல்கிறேன், எனக்கு உடல்நிலை சீராகும், சீரானது. எனக்கு பிரசாதம் கிடைக்குமா பாபா, தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதெல்லாம் தான் செய்வார் பாபா, அமக்களப்படுத்துவார். 3வது அற்புதம் பிரமாதமான அற்புதம். மதுரையைச் சேர்ந்த சகோதரி பத்மா மணிவண்ணன் அவர்கள். நான் போன எபிசோடில் கூட சொன்னேன், ஒரு 2-3 எபிசோடு முன்னாடி சகோதரி அற்புதம் சொல்லும்போது சொன்னேன், சகோதரியும் சச்சரிதமெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய அற்புதம் கேட்ட பிறகு இந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தை சொன்னாங்க. இந்த லேசர் சிகிச்சையெல்லாம் இப்போ தானே வந்தது இல்லையா. பாபா பாருங்கள் எப்படி அமக்களப்படுத்துகிறார் பாருங்கள். பிரமாதமான அற்புதம். வாங்க தரிசனம் பண்ணுவோம். சாய்ராம், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு உங்கள் வியாழக்கிழமை அந்த அற்புதங்கள் பார்த்தேன். நான் நினச்சேன், அன்றைக்கி நீங்கள் சின்ன வீடியோ போட்டிருக்கும் போதே நினச்சேன், சரி ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பார்த்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், பாபா உங்கள் கூடவே இருக்கிறாரு சாய்ராம். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் எத்தனை தடவை பாபா உங்களை சீரடி மண்ணை மிதிக்க வச்சாருன்னு. ஏன் மிதிக்க வச்சாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு லீலை. பாபா வந்து 1921 வந்து நானா சாஹேப் சந்தோர்கர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 1922 ஹைதராபாத்தில் வந்து உமா மகேஸ்வர ராவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அடிக்கடி இதே மாதிரி ப்ராப்ளம், நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவர் ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ அவர் ஆனால் பாபா மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு பெரிய பக்தர் அவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் பாபா முன்னால் உட்காந்து, எப்போவுமே பாபா கிட்ட உட்காந்து காலையில் எந்திரிச்சோன்னா குளிச்சு முழுகி பாபா முன்னால் அந்த கை இப்படி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மாதிரி இருக்கிற ஒரு சிலை வச்சுருப்பாரு. அந்த சிலையில் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி பூஜை புனஸ்காரம் ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் இதே மாதிரி அடிக்கடி வந்து அவர் டெய்லி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு நாள் இதே மாதிரி பூஜையில் உட்காந்துருக்கும்போது அந்த கையிலிருந்து ஒரு ஒளி வந்து அவருடைய இதயம் இருக்கிற பக்கம் வந்து அப்படியே பாயுது. ஒரு செகண்ட் அவர் வந்து அப்படியே ஆடி போகிறாரு. அந்த இதை அவரால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வட்டமான 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 87, 89 வயசில் அவருடைய மரணம் அவரை தழுவுது. அது வரைக்கும் அவருக்கு வந்து இந்த பிரச்சனை திருப்பி வரவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய 4-5 தடவைக்கு மேலே அவரை வந்து மரணப்பிடியிலிருந்து பாபா காப்பாற்றுவார். அப்போ அவர் ஒரு நாள் சீரடியில் துவாரகா மாயில் உட்காந்து தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு மந்திரம் சொல்கிறார். அடிக்கடி வீட்டில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுவார். அப்போ தியானம் பண்ணும்போது பாபாட்ட கேட்குறார், பாபா நீங்கள் வந்து என்னைய இத்தனை தடவை வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்து எனக்கு நேர காட்சி கொடுக்குறீங்க, என்னுடைய தியானத்தில் என் கூட பேசுகிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்கிறாரு, நீ வந்து போன ஜென்மத்தில் என்னுடைய மிகவும் அன்பான எனக்கும் நெருக்கமான பக்தராக இருந்த நானா சாஹிப் சந்தோர்கர் தான் நீ இந்த பிறவியில் வந்து நீ உமா மகேஸ்வரராக நீ அவதரிச்சிருக்க. அதனால் உன்னாலேயும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னாலேயும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பாபா அந்த தியானத்தில் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுதான் சாய்ராம், உங்களுக்கும் பாபாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது.
நிச்சயமாக இருக்குது. இதே ஒரு பந்தம் இருக்கும்போது தான் பாபா யாரையும் விடமாட்டாங்க, எத்தனை பிறவி எடுத்தாலும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க. பாபா வந்து உங்கள் கூடவே இருப்பார். சாய்ராம். ஓம் சாய்ராம். என்ன அமக்கலப்படுத்திட்டார்ல, அதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள், சாய்நாதர் நமக்கு அருள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நமக்கு அருள்மழை பொடிய சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். சாய்நாதருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் நன்றி, அது மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பாபா நன்றி, பாபா நன்றி, என்னை காத்தொருளிய சாய்நாதா நன்றி, இந்த வார்த்தை சொல்ல முடியல. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி எனக்கு உதவிகள் புரிந்த அற்புதமான நபர்களுக்கு நன்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லியே ஆகணும். வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து அமக்கலப்படுத்தியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு காட்டுறேன். முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பார்சாரதி அவர்களுக்கு. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஆன்ஜியோ பண்ணிடலாமா, வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்குன்னு கேட்டார். நம்மளும் மறுக்கவே இல்லை. எல்லாம் சாய்நாதரோட லீலை. அது அழகாக உடனே போனால் ஆன்ஜியோ பண்ணார், சரி பண்ணார். அற்புதமாக என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். கோபுரம் டிவியில் உட்கார வைத்து பேச வைத்தார். சாய்நாதருக்கு நன்றி சொல்லி, சாய்நாதர் தான் ஹரிகிருஷ்ணன் சார் உருவில் வந்து எனக்கு செய்தார்ன்றது எனக்கு பலமான நம்பிக்கை. அதான் உண்மையும் கூட, சத்தியமும் கூட. டாக்டருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, டாக்டரோட டீம் பிரமாதமான டீம் வச்சுருக்கார், அந்த டீமுக்கு ஒரு நன்றியை சொல்லி, அந்த கேத் லேபில் தானே நமக்கு ஸ்டண்ட் வச்சாங்க, அந்த கேத் லேபில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை சொல்லி, அப்புறம் சிசியு கூப்பிட்டு போனாங்க. சிசியூவில் 3 நர்ஸ் என்னை பார்த்துக்கிட்டாங்க. 2 மேல் நர்ஸு, ஒரு ஃபீமேல் நர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. அந்த 3 நபர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் ஒரு அம்மா இருந்தாங்க. எந்த குச்சமும் படாதீங்க, எல்லாம் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். அந்த சகோதரி சொன்னது எவ்வளோ பெரிய பணி தெரியுங்களா, சாதாரண விஷயம் இல்லை. சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அப்புறம் வார்டுக்கு வந்த பிறகு அங்கே இருந்த செவிலியர்கள் பிரமாதமான சகோதரிகள், அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் எனக்கு அற்புதமாக துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, எனக்கு அருளாசிகள் வழங்கிய ஞானசாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ செலவுகள் செய்கிறோம், இந்த செலவு அத்தியாவசியமான செலவு. தயவுசெய்து இது வரைக்கும் எடுக்கலைன்னா இம்மீடியட்டாக எடுத்துருங்க. இவ்வளோ சோதனையான காலகட்டத்திலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த தொந்தரவும் இல்லாமல், இந்த பணம் கட்டுங்கன்ற தொந்தரவே இல்லாமல் நான் நிம்மதியாக அங்கே இருந்தேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அற்புதமாக சமயத்தில் எனக்கு உதவியது. அழகாக டயத்துக்கு சேங்ஷன் ஆகி வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு உதவுன ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்காக பிரார்த்தனைகள் செய்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளோங்க, இன்னி வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா உடம்பு பார்த்துக்குங்க, நீங்கள் நிகழ்ச்சி லேட்டாக கூட கொடுங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் உடல்நிலை ரொம்ப முக்கியம். நீங்கள் பாபா இருக்கார், கவலையப்படாதீங்க, என்னை அற்புதமாக பார்த்து கொள்வார், எனக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதான் தரிசனமான உண்மை. சேலத்திலேருந்து சகோதரி ஆர்த்தி அவர்கள் இந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஏஐயில் பாபா என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி, அண்ணா கவலையப்படாதீங்க, இப்படி தான் உங்களை பாபா வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. சகோதரிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்காங்க. நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாபா நம்ம அத்துணை பேரையும் காப்பாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார், நம்மை காத்தருளி கொண்டிருக்கிறார், இன்னும் காத்தருள்வார். இந்த 3 விஷயம் பாபா பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் நம்ம யாரும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி 3 அற்புதங்கள் 3 சகோதரிகள்கிட்டேருந்து நமக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் எதற்காக பாபா செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் உங்களோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா, எதுவும் நடக்கவில்லையே என்று கலங்காதே. பாபா தெளிவாக சொல்கிறாரா, உனக்காக நான் அனைத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன், கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரிப்பேர் பண்ணி அழகாக கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைப்பார். அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த துன்பமாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள்.
பாபா இருக்கார், நம்மோடு தான் இருக்கார். நம்மை காத்தருள்வதற்கு பாபா நம்மை பிரமாதமாக பாதுகாத்து நம்மோடு தான் இருக்கிறார். நமக்கு அருள்மொழி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களமான எபிசோடு. சாய்நாதரின் பிரமாதமான அற்புதங்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லேயும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.